இன்னைக்கு நம்ம கிராம சபை கூட்டத்தை பத்தி பேச போறோம். கிராம சபை கூட்டம் உங்க இருக்கிற கிராமத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துலயுமே நடக்கும். ஒரு மக்கள் கூடுற இடம் பஞ்சாயத்து ஆபீஸ், மேக்சிமம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்தை முன்னக்கூடியே தெரிவிச்சிருப்பாங்க. நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி இந்த தேதியில கிராம சபை கூட்டம் நடக்குன்னு தெரிவிச்சிருப்பாங்க. நீங்க போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த கிராம சபை கூட்டத்துல மேக்சிமம் கலந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது, இனி வர்ற கிராம சபை கூட்டத்துக்கு போய் வேற ஒண்ணும் நீங்க பார்க்க வேண்டாம். பதிவம் 11, படிவம் 18 இந்த 2 நோட்லயுமே உங்களுடைய கிராம ஊராட்சியில என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு பாருங்க. எப்படி பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க என்னங்கிற விவரத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கிராம சபை கூட்டத்தை முதல்ல கலந்துக்கோங்க. நம்ம ஊருக்கு மேல நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னா யார் அதை ரெடி பண்ணி தருவா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோரிக்கையை நம்ம தான் சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு 30 வகையான நோட்டுகள் நம்ம பார்வைக்காக வச்சிருப்பாங்க. அதுல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டுகளை சப்மிட் பண்ணுவாங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. கலந்துக்கல அப்படின்னா யார் யார் கலந்துக்கல, எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுல யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் கலந்துக்கலையோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு தீர்மானத்தை ஏத்துங்க. கண்டிப்பா எல்லாரும் கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கணும். பொதுமக்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிராம சபை கூட்டத்தை பத்தி பேச போறோம். கிராம சபை கூட்டம் உங்க இருக்கிற கிராமத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துலயுமே நடக்கும். ஒரு மக்கள் கூடுற இடம் பஞ்சாயத்து ஆபீஸ், மேக்சிமம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்தை முன்னக்கூடியே தெரிவிச்சிருப்பாங்க. நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி இந்த தேதியில கிராம சபை கூட்டம் நடக்குன்னு தெரிவிச்சிருப்பாங்க. நீங்க போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த கிராம சபை கூட்டத்துல மேக்சிமம் கலந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது, இனி வர்ற கிராம சபை கூட்டத்துக்கு போய் வேற ஒண்ணும் நீங்க பார்க்க வேண்டாம். பதிவம் 11, படிவம் 18 இந்த 2 நோட்லயுமே உங்களுடைய கிராம ஊராட்சியில என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு பாருங்க. எப்படி பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க என்னங்கிற விவரத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கிராம சபை கூட்டத்தை முதல்ல கலந்துக்கோங்க. நம்ம ஊருக்கு மேல நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னா யார் அதை ரெடி பண்ணி தருவா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோரிக்கையை நம்ம தான் சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு 30 வகையான நோட்டுகள் நம்ம பார்வைக்காக வச்சிருப்பாங்க. அதுல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டுகளை சப்மிட் பண்ணுவாங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. கலந்துக்கல அப்படின்னா யார் யார் கலந்துக்கல, எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுல யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் கலந்துக்கலையோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு தீர்மானத்தை ஏத்துங்க. கண்டிப்பா எல்லாரும் கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கணும். பொதுமக்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு